பிறந்து இறையத்தான் முரளி அவர் என்ன செய்தேன் வரலாற்றிலே மழை கிடையாது பஞ்சமாக இருக்கிறது வாழ வழிகளை என்ன செய்வது அதனால் இது தென்னாடு வந்து தென்னாட்டிலே இது எந்த இடம் மகேந்திர நாடு நாட்டிலே இந்நாட்டு மன்னர் என்ன செய்தார் அயல் நாட்டுக்கு போரில் சென்றார் அந்த போரிலே போர் நடக்கிறார் நான் என்ன செய்தேன் அந்த போரிலே வெற்றி பெற செய்தேன் அப்போதுதான் பெயர் சுட்டி எனக்கு நல்ல மகனாக இருக்க வேண்டும் நீதான் என்னுடைய மகன் என்று சொல்லிவிட்டு அவரோ இறந்து விட்டார் அடக்கம் செய்து அன்று இன்று வரை தமிழகத்தின் பெருமையை பற்றுமை உண்மை அன்று விளையாடுகிறது போராட மையம் வந்து கண்டு வந்து ஒருவருக்கு அன்று வார செல்வம் வீரம் ஆற்றல் கற்பு தர்மம் அத்தனை இருந்தாலும் முக்கியமான முயற்சிகள் புலவர்கள் பாட்டாலும் வைத்தியம் ஏற்றாலும் சான்றோர் கொண்டாலும் இந்த மகேந்திராபி நாடு நாட்டில் நல்ல வாழ்ந்து அப்படின்ட்டு என்னோட வரண்டிய புல்லட் வரண்டிய வாய்ப்புன்றது வேற அதாவது வாழைப்பூ ஏதோ ஒரு பூ விரும்பி சாப்பிடாது எங்கிருந்தாலும் கொண்டு வந்து நான் பொரியல் பண்ணி செஞ்சு செய்து நான் இது போது சாப்பிடலாமா அதை என் கையாலேயே நானே எட்டு அப்படியே அம்பு 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 உடல் வேறு உயிர் ஒன்று ஒன்று பாச பிணை நண்பா இந்த மகேந்திர நாட்டிலே சிறு சிறப்போடு திறமை கண்ணியம் கட்டுப்பாடு நீதி தவறாமல் நேர்மை வழுவாமல் நல்ல ஒரு ஆட்சி கொண்டு வருகிறேன் உண்மைதான் அப்ப இருக்க ஆட்சியில குறை இருக்கா ஆட்சியில குறை கிடையாது குறையே நீதான் என்ன சொல்ற ஆமாங்க எப்படி நாட்டு மக்கள் கேவலமா பேசுறாங்க நாட்டு மக்கள் கேவலமா பேசுறாங்க ஆமா எதற்காக இன்னும் திருமணமே இல்லாம இருக்காது அப்படிதான் கேவலமா பேசுறாங்க எதற்காக திருமணம் செய்யல தெரியுமா திருமணம் முடிந்து விட்டால் என் மனைவி மீது கேதியா இருப்பான் அப்போது நாட்டு மக்கள் கவனிக்க முடியுமா திருமணம் வேண்டாம் நினைக்கிறேன் அந்த மாதிரிலாம் இருக்க கூடாது எப்பவுமே சனி பதிமானதான் நாட்டு மக்கள் மதிப்பாங்க சத்தியம் பதிமா இருக்கணும் அப்படி என்றால் எனக்கு யாரும் பண்ணி கொடுப்பாங்க அதுக்கு நீ கவலைப்படாது நான் ஏற்பாடு பண்ணிட்டேன் சக்கரவர்த்தி நாடு கொங்கை சமங்க தாய் மாமன் அவருடைய ஒரே மகன் ஜீவாவை முறைப்படி கொண்டு இருக்காது சிந்தனை பண்ணு முறைப்படி நாம் திருமணம் செய்து கொண்டு நான் சொல்றேன்னா இப்போ தாய் மாமன் நாட்டில் இல்லை காசி யாத்திரை போகிறேன் 26 அக்கா இந்த நேரம் போனோம்னா கல்யாணம் ஏற்பாடு நான் பார்த்துக்கிறேன்